ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் சங்கர். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயரில் வந்து சேம் அமௌண்ட்டு தான் வரும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஏ சம் ஆஃப் rupees 8,000 lend at 10% per annum in 2 years. ரூபாய் 8,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியே செஞ்சுருவோம், ஏன்னா அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா PR²/100². இது டிஃப்ரென்ஸ்க்குள்ள ஃபார்முலா. இப்போ பாருங்கள், நமக்கு பிரின்சிபால் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 8,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? வித்தியாசத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸுக்குள்ள ஃபார்முலாவில் இந்த அவ்வளோ வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ்க்குள்ள ஃபார்முலா எழுத வேண்டாம். பிரின்சிபால் எவ்வளோ இருக்குது? 8,000 இன்ட்டு R². ஆர் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. இப்போ 10 × 10 2 டைம்ஸ் எழுதணும். பை 100². இப்போ 100 × 100. இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 80 rupees. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அன் அமௌண்ட் rupees 15,000 ஃபார் 2 இயர்ஸ் இஸ் rupees 96. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஃபார் annum? அசல் ரூபாய் 15,000க்கு 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 96 எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? பிரின்சிபால் எவ்வளவு? உங்களுக்கு 15,000 ரூபா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2 இயர்ஸ். இதில் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 96 கொடுத்துட்டாங்க. வேறுபாடு 96. கேட்டிருக்கக்கூடியது R கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ்க்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு தெரியுங்களா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. PR²/100². இப்போ பிரின்சிபால் எவ்வளோன்னு தெரியுமா? 15,000 இன்ட்டு R எவ்வளோ இருக்குது? தெரியாது உங்களுக்கு. R × R போட்டுக்கோங்க. பை 100². 100 × 100. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 96 கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ 0க்கு 0, 0க்கு 0, 0க்கு 0 அடிச்சிடலாம். அடுத்தல உங்களுக்கு 4 5 5, 3 5 15, 2 5 10. இப்போ மறுபடியும் அடிக்கலாமா? உங்களுக்கு 3 நாள் அடிக்கலாமா? 1 3 3, 3 9, 2 3 6. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 32 × 2 வந்து 64. அப்போ R², இங்கே 2 R இருக்குப்பா, R² ஈக்குவல் டு 64 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஸ்கொயர் இருந்தால் என்ன செய்வோம்? ரூட் எடுப்போம். ரூட்டு 2 சைடுமே எடுப்போம். அப்போ இங்கேயும் ரூட்டு, இங்கேயும் ரூட்டு. சரியா? அப்போ ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ R = 64 ரூட் எவ்வளோ உங்களுக்கு தெரியுங்களா? 8. அப்போ 8%. ஓகேவா? இப்போ மூணாவது சம் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் compounded annually on a certain sum of money for 2 years at 4% per annum is rupees 1. The sum is என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டான், ₹1 கொடுத்துருக்கான். எனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். சரியா? இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரின்சிபால் வந்து தெரியாது. சரியா? பிரின்சிபால் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தல ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க உங்களுக்கு? 4%. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4% கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. தமிழ் மீடியத்தில் ஒரு லைன் விட்டாச்சு. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 1 எனில் அசல் எவ்வளவு? அப்போ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4%. சரியா? அடுத்தல உங்களுக்கு வந்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2 இயர்ஸ். அடுத்தல வந்து உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடியது பிரின்சிபால் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க கணக்கில். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ உங்களுக்கு? 1. எவ்வளோ கொடுத்தாங்க? வேறுபாடு 1. சரியா? இப்போ ஃபார்முலா என்னது? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு PR²/100². அப்போ பிரின்சிபால் தெரியாது. R² என்னது உங்களுக்கு? 4. 4 × 4/100 × 100. டிஃப்ரென்ஸ் வந்து 1. அப்போ நீங்கள் எதால் அடி கொடுக்கலாம்? 4ஆல் அடிக்கலாமா? 1 4 4 4 8. மிச்சம் எவ்வளோ உங்களுக்கு? 2 5 4 20. அதே மாதிரி 1 4 4 இங்கேயும் 25ஆல் அடிச்சிடலாம். அப்போ 25 25 பெருக்குனா உங்களுக்கு என்ன வரும்? 625. அதை 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான். இப்போ பிரின்சிபால் ஈக்குவல் டு 625. ஓகேவா? இப்போ 4வது சம் பாருங்கள். The difference between the compound interest and the simple interest on a certain sum at 5% per annum for 2 years in rupees 1.50 the sum is கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 1.50 ரூபாய் 1.50 எனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கணக்கில் பிரின்சிபால் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியும் 5%. அடுத்தல வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸு. டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 150 1.50. சரியா? அப்போது டிஃப்ரென்ஸுக்குள்ளே ஃபார்முலா எழுதிடலாமா? அப்போது PR²/100². இப்போ டிஃப்ரென்ஸ் 1.50ன்னு வந்தால் நீங்கள் எடுக்காதீங்க, 1.5 மட்டும் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு பிரின்சிபால் வந்து தெரியாது இன்ட்டு R² எவ்வளவு? 5 × 5/100 × 100. ஓகேவா? எழுதியாச்சா? இப்போ நம்ம எதால் கேன்சல் பண்ண போகிறோம்? 1 5 5 2 5 10 மிச்சம் 0. 1 5 5 4 5 20. இப்போது இது ரெண்டையும் பெருக்குன்னா எவ்வளோ? 400. 400 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 600. ஓகேவா? இப்போ பிரின்சிபால் கிடச்சாச்சு. இப்போ 5th சம் பாருங்கள். The difference between the compound interest and simple interest on a certain sum at 8% per annum for 2 years is rupees 240. Final the sum. 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் 240 எனில் அந்த தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். சரி, அந்த தொகையின் மதிப்புனா எனது பிரின்சிபால் கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபால் தெரியாது. ஆர் வந்து 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு? 2 இயர்ஸ். டிஃப்ரென்ஸ் எவ்வளவு உங்களுக்கு? 240. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா போடலாமா? டிஃப்ரென்ஸ்குள்ளே ஃபார்முலா என்னது? PR²/100². இப்போ டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க 240. பிரின்சிபால் தெரியாது. ஆர் எவ்வளவு? 8%. அப்போ 8 × 8/100². 100 × 100. 4ஆல் அடிக்கலாமா? 1 4 4 2 4 8. 25 4 100 வரும். அதே மாதிரி இங்கேயும் 2 4 8 25 4 100 ஆகும். இப்போ இங்கே 2ஆல் இது 2 2 4 4ஆல் கேன்சல் பண்ணிடலாமா டேரெக்டாக? 6 4 24. அதே மாதிரி 0 இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபால் வந்து உங்களுக்கு 37,500. ஓகேவா?
இப்போ 6வது சம் பாருங்கள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ அண்ட் சிஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹2000 ஃபார் 3 years அட் 5% இஸ் வாட்? அசல் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருக்கான். இப்போ என்ன கேட்டிருக்கான் உங்களுக்கு? டிஃப்ரென்ஸு என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ பிரின்சிபால் எவ்வளோ உங்களுக்கு? 2000. அதே மாதிரி ஆர் எவ்வளோ உங்களுக்கு? 5%. இயர்ஸ் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க உங்களுக்கு? 3 years. டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா வேறு. 2 yearsக்கு தான் அந்த ஃபார்முலா, 3 yearsக்கு வேறு ஃபார்முலா. அப்போ என்ன செய்யணும்னா 3 yearsக்கு ஃபார்முலா PR²/100³ இங்கே மேலே வந்து எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா 300 + R 100³ வரும். சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? பிரின்சிபால் எவ்வளவு? 2000 × R² எவ்வளவு? 5 × 5. அடுத்தல 300 + Rனால் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுடலாமா? எவ்வளோ வரும்? 300 + R வந்து 305/100³. இப்போ 100 × 100 × 100. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0, 0க்கு 0, 0க்கு 0. சரியா? ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. அதே மாதிரி ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, 0. அடுத்தல ஓரன் 2, ஓரன் 2 அடிச்சிடலாமா? அடுத்தல வேறு எதாவது அடிபடுற மாதிரி இருக்கா? அடிபடுற மாதிரி இல்லை. 5ஆல் அடிக்கலாம். 4 5 20, 6 5 30, ஓரஞ்சு 5. இப்போ ஆன்சர் எவ்வளவு? 61/4. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15.25. இதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது பார்ட் 2ல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.